வணக்கம் நண்பர்களே, சுபா குக்கிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற உணவகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவ் பாஜி. இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணி எப்படி பாவ் பாஜி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாவ் பாஜி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். 1 மீடியம் சைஸ் ரெட் ஆனியன், 2 மீடியம் சைஸ் டொமேட்டோஸ், 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ, ஹார்ட் க்ரீன் பீஸ், அப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சாட்டே ஆப்ஷன் போட்டுடலாம். மீடியம்லேயே இருக்கட்டும். 2.5 டேபிள் ஸ்பூன் பட்டர், இஞ்சி பூண்டு இப்போ சேர்க்கலாம். அது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வறுக்கலாம். லிட்டில் பிட் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஆனியன் சேர்க்கலாம். சாப்ட் ஆனியன், டொமேட்டோ, பொட்டேட்டோ, க்ரீன் பீஸ், 2 cups ஹாட் வாட்டர், அனதர் 1 cup ஹாட் வாட்டர் விடுறேன். ஸ்டோர் பாட் பாவ் பாஜி மசாலா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். பிரைட் கலர் வரதுக்கு ஐம் ஆடிங் 1/2 டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் பவுடர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு 1/2 cup வாட்டர் ஆட் பண்ணேன். சாட்டே ஆப்ஷன் கேன்சல் பண்ணிவிட்டு பீன் ஆப்ஷன் போட்டுடலாம். அவ்வளோதான். லெட்ஸ் see எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்ம விசிலை சீலிங்கில் தான் போட்டிருக்கோம். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. லுக், நம்மளுக்கு மெயினாக பட்டாணி வெந்திருக்கா அப்படிங்கிறது தான் பெரிய டவுட்டு. லெட்ஸ் see. பட்டாணி வேகாதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு பீன் ஆப்ஷன் போட போகிறேன். ஸோ பட்டாணி சரியாக குக் ஆகலை, அதனால் நான் திரும்ப பீன் ஆப்ஷன் போட்டிருக்கேன். ஹை ப்ரெஷரில் 30 minutes குக் ஆகும். முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேன்சல் பண்ணிட்டு இது குயிக் ரிலீஸ் பண்ணிடலாம். நம்ம பட்டாணி இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஐ திங்க் சூப்பராக வெந்துருச்சு. சரிதா? சூப்பர். ஹேண்ட் பிளெண்டரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். வெரி குட் கன்சிஸ்டன்சி. ஒரு மீடியம் சைஸ் ஒயிட் ஆனியனை இதில் போட்டு நல்லா மின்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாவ் பாஜிக்கு ஒரு சட்னி பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், மின்ஸ்ட் ஆனியன் and then garlic, mix it. garam masala, 2 pinch chili powder, fenugreek leaves, சால்ட், கொஞ்சமாக தண்ணி, நிறைய விட வேணாம், கொஞ்சமாக தண்ணி. இந்த ஆனியன் நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். ஸோ இப்போ இது நல்லா சாஃப்டாகிடுச்சு. இதை நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்னெல்லாம் போட்டோமோ அதெல்லாம் திரும்ப நம்ம போடலாம். பட்டர், ஒரு மீடியம் சைஸ் ஒயிட் ஆனியனை நான் கொஞ்சம் சட்னிக்கு யூஸ் பண்ணல, அது போக கொஞ்சம் இருக்குது, அதையும் இதில் போடலாம். கார்லிக் கம்மியாக போடலாம், பிகாஸ் நம்ம அந்த பாவ் பாஜி மசாலாவில் இஞ்சியும் பூண்டும் போட்டோம், அதனால் இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். 1 டீஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர்,
1/2 teaspoon கரம் மசாலா பவுடர், சால்ட் டு டேஸ்ட். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆனியன் குக் ஆகிறதுக்கு நம்ம லைட்டாக தண்ணி விட்டு குக் பண்ண வச்சோம்ல, அது மாதிரியே குக் பண்ண வைக்கலாம். இந்த தண்ணியை நம்ம அலசி ஊற்றலாம். இந்த ஆனியன் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பாவ் பாஜி மிக்சர் வந்து இதில் ஊற்றலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த பட்டர் க்யூப்ஸ் அப்படியே போடலாம் உள்ள. கொஞ்சமாக பாவ் பாஜி மசாலா போடுறேன், ரொம்ப போட வேணாம், கொஞ்சமாக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 to 8 minutes கொதிக்கட்டும். இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணலாம். அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி டோஸ்ட் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணியாச்சு. சரி, ஒரு அழகாக ப்ரௌனாக இருக்குது. இப்போது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் பட்டர் ஸ்லைஸ் கட் பண்ணி போடலாம். நான் போடல, பிகாஸ் நம்ம சட்னிலேயே நிறைய பட்டர் தானே இருக்குது. ஸோ நம்ம அதை அப்ளை பண்ணி பாவ் பாஜியில் கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு சர்வ் பண்ணுங்கள்.